அப்ப ஆண்டவர் திருந்துறதுக்கு ஒரு தவணை கொடுக்கிறாரு. தொடர்ந்து நம்ம திருந்தாம இருக்கும்போது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்ன செய்கிறது? இப்ப பாருங்க, ஆண்டவருடைய இந்த மனம் திரும்புகிற தவணை எவ்வளவு வருஷமா போகுது தெரியுமா? நோவாவுக்கு 120 வருஷம் தவணை கொடுத்தாரு. நோவாவின் காலத்தில் இருக்கிற மக்களுக்கு நோவா ஒருவனை கொண்டு அங்க பிரசங்கம் பண்ண வச்சு 120 வருஷமா ஆண்டவர் தவணை கொடுத்தாரு. அதே போல நீங்க சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு என்ன செய்யறாரு? லோத்து எவ்வளவு வருஷமாக அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல வாழ்ந்தானோ அவ்வளவு வருஷமாக, பல வருஷங்களாக என்ன செய்யறாரு? அங்கே சோதோம் கொமோரா பட்டணத்துக்கும் லோத்துவை வைத்து திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சவுல் ராஜா திரும்புவதற்கும் ஆண்டவர் 38 வருஷத்தை என்ன செய்யறாரு? வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. அதே போல நீங்க நினிவே பட்டணம் திருந்துவதற்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாய்ப்புகளை 40 நாள் வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. ஆனா இன்னைக்கு திருச்சபையின் காலத்திலே, இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவர் மனுக்குலம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருவதற்கு எவ்வளவு வருஷம் கிருபையை கொடுத்திருக்கான் தெரியுமா? ஏறத்தாழ 2000 வருஷத்தை தாண்டி நாம் இந்த காலத்தை என்ன காலம் சொல்றோம்? கிருபையின் காலம் சொல்றோம். ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவ மூலமாய் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி தெய்வத்தின் அண்டையிலே வருவதற்கு 2000 வருடமாக ஒரு பெரிய நீண்ட நெடிய காலத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுத்து கொண்டே வருகிறார். ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு பெருசா இருக்குது. இப்ப இந்த கிருபையினால் எப்ப வேணாலும் என்ன செய்யலாம்? முடியலாம். காலம் ரொம்ப கடைசியில கொடுமுடியில வந்து நிக்கிறோம். மலையினுடைய உச்சியில வந்து நிக்கிற மாதிரி இப்ப காலம் ரொம்ப கொடுமுடியில வந்து நிக்குது. அதான் கூவி அழைக்கிறோம், ஐயா அந்த கிருபையின் காலத்திலேயே ரட்சகர் என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பாவம் மன்னிக்கப்பட, சாபம் மன்னிக்கப்பட, உங்க அக்கிரமம் போய் தேவனுடைய சமூகத்திலே நீங்க நிற்கும்படியான பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். அது இலவசமா உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யணும், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில நீங்க வாழ்றதுதான், அவருக்குள்ள நீங்க வருவது, நீங்க ஆயத்தப்படுவது. அதை மட்டும் செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூவி என்ன செய்யறோம்? எல்லா மக்களுக்கும் அழைக்கிறோம்.